இதுதான் திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரகாளியம்மன் கோவில். அதாவது இந்த கோயில் வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊருக்காரங்க வந்து மதுரையில் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படி பொண்ணு கொடுக்கும்போது மதுரைக்கு வந்திருக்காங்க அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு. அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா, கொட்டடிக்கிற பறையர் குலத்தை சார்ந்தவங்க. அப்படி மதுரைக்கு வந்தப்போ மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு போய் அந்த கொட்டை வந்து வாசித்திருக்காங்க. வாசிக்கும் போது அந்த கொட்டுக்கு ஆசைப்பட்ட காளியம்மா வந்து இந்த கொட்டுக்கு எனக்காக அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு தெய்வமே இல்லை, நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, சரி உன் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீ எவ்வளவு தூரம் உன் கொட்டை அடித்து போறியோ அவ்வளவு தூரம் உன் கோயிலுக்கு நான் உன் ஊருக்கு வருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த பறையர்கள். இந்த அம்மாவை கொட்டடித்து இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க. அதாவது விடிய 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 கொட்டடித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தப்போ அம்மா வந்து கடைசியில் இந்த இடத்துல வந்து சுயம்புவாக பூத்துருக்காங்க. அப்படியே வந்து இந்த இடத்துல மதுரகாளி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்குத்தேர் வந்து இந்த கோயிலில் ஒரு சிறப்பு. அதாவது கையிலேயே தூக்குவாங்க. எத்தனை அடி உயரம்னு தெரியாது. மரத்தால் செஞ்ச தேர். அதாவது துணியாலேயே மூடப்பெற்று வெறும் துணியிலேயே மூடியிருப்பாங்க அந்த தேரை. அந்த ஃபோட்டோவையும் நான் இதில் இணைக்கிறேன். துணியிலேயே மூடி அந்த தேரை வந்து கையிலேயே தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தூக்கு தேர்னு பேர். தொட்டிய மதுரகாளியம்மன் கோயிலுக்கு அந்த தூக்கு தேர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியாவிலேயே வந்து இந்த கோயில் தான் ஃபஸ்ட்டு தூக்கு தேர் தூக்குனதாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. இதுதான் அந்த தூக்கு தேர். அந்த தேர் பலகைகள் பார்த்துக்குங்க, இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இது வந்து அம்மாளுடைய வெளிப்பிரகாரம். பிரகாரத்தை சுற்றிட்டு வரோம். அதாவது இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 1000 முளைப்பாரி போடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அது எனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யூடியூப் ஃபேமஸர் கோவை மீரா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா தான் வந்து அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு காரணம் வந்து என் கூட பாட்டு படிக்கிற தம்பி விஸ்வான்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்தான் வந்து அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தான். அன்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்து வேலை விஷயமாக வர்றது உண்டு. நான் ஃபோட்டோவாக போட்டிருக்கேன், இது வரைக்கும் வீடியோவாக போடலை. சரி போடுவோம்னு போட்டேன். இதுதான் தாயுடைய விமானம், தாயாருடைய விமானம். கோயிலுடைய சுற்று பிரகாரம் வரும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பாளுக்கு வந்து திருவிழா அப்போ வந்து கோயில் அடைச்சிருவாங்களாம். அந்த அடைச்சதுக்கு வந்து அடைச்ச கோவிலுக்கு 1000 பானை பொங்கல் வைப்பாங்களாம். அந்த கோயிலுக்கு பொங்கல் வச்சு திரும்ப சுவாமியை அம்பாளை திறந்து அம்பாளுக்கு தேர் கட்டி திருவிழா கொண்டாடுறதா சொல்கிறாங்க. தொட்டியம் மதுரகாளின்னு அம்மாளுடைய பேர். நம்ம மடப்புறத்து காளி தான். இங்கே வந்து அந்த கொட்டுக்காக ஆசைப்பட்டு வந்ததுனால தொட்டியம் மதுரகாளி அப்படின்னு சொல்லி அம்மாளுடைய திருநாமம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். ரொம்ப எனக்கு அருள் கொடுத்து எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு சொல்லவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தொட்டிய மதுரகாளியம்மன் கோயில். சேவிச்சுக்கங்க. முன்னாடி ஐயனார் நிற்கிறாரு. அதாவது மூலஸ்தானத்தில் அம்மா வந்து இப்படி தான் இருப்பாங்க. சிங்க வாகனத்தில் இருக்க மாட்டாங்க, சும்மா பீடத்தில் இப்படி உட்காந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் அம்மாவுடைய கருவறை. உள்ள எல்லாரும் சேவிச்சுக்கங்க, தாயாரையும் சேவிச்சுக்கங்க.